அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அடாவடி மனைவி அதிரடி கணவன். ரமேஷுக்கு ரொம்பவும் சலிப்பாக இருந்தது. இன்று நேற்று நடப்பதில்லை இது. கடந்த 6 வருடங்களாக போய்கொண்டிருக்கும் பிரச்சனை. எத்தனை நாள் தான் சகித்துக் கொள்வது? இனிமேலும் இதை தொடரவிட முடியாது. அம்மாவும் வயதுக்கு மீறி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ரமேஷுக்கு 11 வயது இருக்கும்போது அவனுடைய அப்பா ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துவிட அவன் அம்மாவுக்கு மிக பெரும் சோதனை காலம் வந்தது. ஒற்றை மகனை அழைத்து கொண்டு தாய் வீட்டோடு போய்விடுவதா, இல்லை காலத்துக்கும் மாமியார் வீட்டிலேயே இருப்பதா என்று குழம்பி நின்றார் மீனாட்சி. 1 மாதம் முடிந்து மகளை பார்க்க வந்திருந்த தேவகி தன் மகள் மீனாவிடம் சொன்னதை அவளுடைய மாமியாரும் கேட்க வேண்டியதாயிற்று. இதோ பாருடி மீனா, உனக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுதான். ஆனா வந்துருச்சு, என்ன பண்றது? உன் மனசு படும் பாடு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசுல சில எண்ணங்கள் கூட தோணலாம். கட்டினவனே இல்ல, இனி இந்த வீட்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கலாம். அதையெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ இங்க பால்வாடி டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. வேலையை எங்க வேணும்னாலும் மாத்திக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா இனி நீ இருக்கிற வரைக்கும் இதுதான் உன் வீடு. என்னடா அம்மா இப்படி சொல்றாளேன்னு நினைக்காதடி தங்கம். உனக்கும் உன் பிள்ளைக்கும் சாப்பாடு போட வழி இல்லாமையோ இல்ல பாத்துக்க முடியாமையோ நான் இத சொல்லல. அங்க உன் அண்ணனுக்கும் குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு உன்னை வச்சுக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. ஏன்னா நீ வேலைக்கு போற, உனக்கு சம்பளம் வருது. அப்புறம் உன் புருஷனோட பென்ஷன் பணம் வரும். உனக்காக அவங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால அவங்க ஒன்னும் சொல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்காக நீ அங்கேயே வந்து இருந்துடலாம்னு நினைக்க கூடாது. விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. நீ எப்பவாவது வர்றது போறது ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னதான் இருந்தாலும் அது உனக்கு உரிமையான இடம் கிடையாது. இதுதான் உனக்கு உரிமை உள்ள இடம். அதுக்காக நாங்க உன்னை கண்டுக்க மாட்டோம்னோ இல்ல என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம்னு அர்த்தம் இல்ல. அதுவும் இல்லாம உன் வீட்டுக்காரரோட அண்ணன் குடும்பம் எங்கேயோ வடக்க இருக்காங்க. நீங்க அங்க வந்துட்டா உன் மாமியாரும் மாமனாரும் ரொம்பவே தவிச்சு போயிருவாங்க. ஏற்கனவே வாழ வேண்டிய வயசுல பெத்த மகனை அள்ளி கொடுத்துட்டு அதிர்ந்து போய் இருக்காங்க. நீயும் அங்க வந்துட்டா அவங்கள யார் பாத்துக்குவா? வயசான காலத்துல அவங்களால தனியாவும் இருக்க முடியாது. அதே நேரம் இத்தனை காலத்துக்கு அப்புறம் பெரிய மகனோட போகவும் முடியாது. ஏன்னா அங்க எல்லாமே புதுசா இருக்கும். இத்தனை வருஷமா வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு போறது ஒரு கஷ்டம்னா அங்க இருக்க சீதோஷ்ண நிலை அவங்களுக்கு செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. என்னடா அம்மா இவ்வளவு நீளமா பேசுறாளேன்னு தோணுதா என்று கேட்க ஒன்றும் பேசாமல் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. இனி நீ அவங்களுக்கு ஆதரவாவும் அவங்க உனக்கு ஆதரவாவும் இருக்கட்டும். நாங்களும் அப்பப்போ வந்து பாத்துக்கிறோம். நீயும் எப்ப வேணாலும் வா. ஆனா உன்னோட வீடு இதுதான், அத மறந்துடாதடி மீனா. அம்மா சொல்லி முடிக்க மாடியில் காயப்போட்ட துணிகளை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்த விஷாலாட்சியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. இந்த சில நாட்களாக மகன் போனதை விட அவர்களுக்கு பெரும் துயரம். எங்கே மருமகள் மீனாவும் குழந்தையும் நம்மை விட்டு போய்விடுவார்களோ என்பதுதான். ஒருவேளை அவள் அம்மா வீடு வசதி கம்மியாக இருந்தால் கூட யோசிக்கலாம். ஆனால் அங்கு பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 4 பேர் இருந்தாலும் அவர்களுக்கு சோறு போடும் அளவுக்கு இருந்தார்கள். அப்படி இருக்க அவர்கள் தங்கள் மகளை அழைத்துச் செல்வது என்றால் தாராளமாக அழைத்துச் செல்ல முடியும். அதுவும் போக மீனாவும் சின்ன பெண், வாழ வேண்டிய வயது. இன்றைக்கெல்லாம் இருந்தால் அவளுக்கு 32க்குள் தான் இருக்கும். கல்யாணமாகி 13 வருடம்தான் ஆகிறது. அதற்குள் அவளும் கணவனை இழந்து நாமும் மகனை இழக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். ஒருவேளை அவள் வயதை கருத்தில் கொண்டு சம்மந்தி வீட்டில் வேறொரு கல்யாணம் செய்து வைக்க நினைத்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, மருமகளே பேரனை கூட்டிக் கொண்டு
அவள் அம்மா வீட்டுக்கு போய்விட்டால் தடுப்பதற்கு வழியில்லை. அப்படி செய்தால் அது தங்கள் சுயநலத்துக்காக செய்வதாக போய்விடும். அவர்கள் கிளம்பி போய்விட்டால் நாமும் பெரியவனோடுதான் போக வேண்டும். 2-3 வருடத்துக்கு ஒரு முறை 1 வாரம் இருந்துவிட்டு வருவதற்குள் மூச்சு முட்டுகிறது. எப்போடா சேலத்தில் இருக்கும், நம் வீட்டுக்கு ஓடி வரலாம் என்று மனம் துடியாய் துடிக்கும். கடந்த 10 நாட்களாக விசாலாட்சியும் அவள் கணவர் கண்ணப்பனும் இதையே நினைத்து மருகிக் கொண்டிருந்தனர். தங்களுக்காவது ஒரு மகன் போய்விட்டாலும் இன்னொரு மகன் இருக்கிறான் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மருமகள் மீனாவின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. 30 முடிந்து அவள் போகிறேன் என்று சொன்னால் வேறு வழியில்லை, ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பயந்து கொண்டிருந்தார்கள். மீனாவின் அம்மா பேசியதும் அதற்கு மீனா சரி என்று ஒப்புக்கொண்டதும் விசாலாட்சிக்கும் ஹாலில் உட்கார்ந்திருந்த கண்ணப்பருக்கும் வார்த்தைகளில் சொல்ல முடியாத நிம்மதியை கொடுத்தது. அன்று கையில் இருந்த துணியை அப்படியே அங்கிருந்த கட்டிலில் போட்டுவிட்டு தேவகி பாட்டியை கட்டிக்கொண்டு விஷாலி பாட்டி அழுதது ரமேஷுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. அப்போது ரமேஷுக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரியும் வயதுதான். அதன் பிறகு வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ தேவகி பாட்டி வீட்டுக்கு போய் வருவார்கள். அது பெரும்பாலும் அவனுடைய பள்ளி விடுமுறை நேரமாகத்தான் இருக்கும். போய்விட்டு திரும்பி வரும்போதெல்லாம் மீனாவின் அம்மா நிறைய தின்பண்டங்களை செய்து கொடுத்து அனுப்புவார். மீனா, இங்கே இருந்து போகும்போது உனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. ஆனா இப்போ உன் மாமியார் கைப்பக்குவம் உனக்கு அப்படியே வந்திருக்குடி. என்னதான் இருந்தாலும் நீ செய்யற அளவுக்கு எனக்கு வரலடி. இருந்தாலும் என்னோட திருப்திக்காக இதை எடுத்துட்டு போயேன் என்று பை நிறைய கொடுத்து அனுப்புவார். அம்மாவும் அதிகம் பேச மாட்டார். சின்ன சிரிப்போடு அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு விஷாலி பாட்டி வீட்டுக்கு வந்து விடுவோம். எனக்கு தெரிந்த தாத்தாவும் பாட்டியும் என் அம்மாவை அக்கம்பக்கத்தில் இருக்கும் மாமியார்களைப் போல இல்லாமல் மகளாகத்தான் பார்த்து கொண்டார்கள். அதனால்தான் இன்றும் படுக்கையில் இருக்கும் விஷாலி பாட்டியை என் அம்மா குழந்தையைப் போல கவனித்துக் கொள்கிறார். ரமேஷ் தன் இளமை பருவ நினைவுகளிலிருந்து நிகழ்காலத்துக்கு வந்தான். அவன் மனம் கசந்தது. என்னுடைய மனைவி ரம்யாவும் அவளுடைய அம்மாவும் இருக்கிறார்களே, அப்பப்பா! மனிதர்கள் என்பதும் மனிதம் என்பதும் பல காலத்துக்கு முன்பே காணாமல் போய்விட்டது என்று தோன்றியது ரமேஷுக்கு. இப்போதெல்லாம் உறவு என்பது ஒரு ஒப்பந்தம் போலத்தான் இருக்கிறது. அதில் எந்த ஆத்மார்த்தமும் இல்லை, அன்பும் இல்லை. எல்லாம் சந்தர்ப்பத்தை ஒட்டிதான். இதையெல்லாம் நினைக்கும்போது பெருமூச்சு வந்தது ரமேஷுக்கு. ரமேஷ், குழந்தை இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்கு. ஸ்கூல் வேற வீணா போகுது. பெருசா ஐஏஎஸ் ஒன்னும் படிக்கலதான். ஆனா பாதி நாளாவது ஸ்கூல் போகணும் இல்லையா? போய் ரம்யாவை பார்த்து அவ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு வாடா என்ற அம்மாவின் குரல் என்ன அலைகளில் சிக்கி கிடந்த ரமேஷை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது. அவனும் எத்தனை முறைதான் போய் கூப்பிடுவது? அப்படியே அழைத்து வந்தாலும் அதிகபட்சம் 2 அல்லது 3ஆம் நாளில் கிளம்பி விடுவாள். எப்படி இவள் போகவில்லை என்றாலும் அவளுடைய அம்மா போன் செய்து விடுவாள். ஏண்டி ரம்யா, ரூபி குட்டி என்ன பண்றா? கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா, அழைச்சிட்டு வாயேண்டி. அவள் அம்மா சொல்லிவிட்டால் போதும். எந்த நேரம் என்றெல்லாம் பார்க்க மாட்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் கேப் புக் பண்ணி பள்ளியில் இருக்கும் குழந்தையை அழைத்து கொண்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போய்விடுவாள் ரம்யா. போகும் வழியில் போனால் போகுது என்பது போல ரமேஷுக்கு ஒரு போன் பண்ணி அம்மா வீட்டுக்கு போகும் விஷயத்தை சொல்வாள். ஏனென்றால் அடுத்த மாதம் செலவுக்கு பணம் வேண்டுமே. சம்பளத்தில் பாதியை சுளையாக வாங்கிக் கொள்ளும் ரம்யா விருப்பம் போல அதை செலவு செய்தாள். வசதி குறைவான வீட்டிலிருந்து வந்திருக்கிறாள். கையில் பணம் வைத்துக் கொள்ள விரும்புகிறாள். அப்படி என்ன பெரிதாக செலவு செய்து விடுவாள்? ஏதாவது சாப்பிடுவாள் அல்லது வேண்டியதை வாங்கிக் கொள்வாள் என்று நினைத்தான் ரமேஷ். இருந்துவிட்டு போகட்டும் என்று தயங்காமல் பணத்தை அவளிடம் கொடுத்து விடுவான். அது அவளுக்கும் அவள் அம்மாவுக்கும் ரொம்பவும் வசதியாக போனது.
ஜாலியாக ஊர் சுற்றுவதும் வெளியில் சாப்பிடுவதுமாக அம்மாவும் மகளும் கொட்டம் அடிப்பதெல்லாம் இவர்களுக்கு அவ்வளவாக தெரியாது. தெரிந்தவர்கள் மூலம்தான் ரமேஷுக்கு ரம்யாவை பார்த்தார்கள். பெண் பார்த்துவிட்டு வந்ததுமே, அம்மா, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வருமா என்று கேட்டான் ரமேஷ். ஏண்டா இப்படி கேக்குற? மீனாட்சி கேட்கவும், இல்லம்மா என்று ரமேஷ் தயங்க, ஏன் வசதி இல்ல, ஒன்னும் செய்ய மாட்டாங்கன்னு பாக்குறியா? மீனாட்சி கேட்கவும் ரமேஷ் அப்போதே வாயை மூடிக்கொண்டான். கடைசியில் அவன் பயந்தது போலதான் நடந்தது. வீட்டை விட்டு கிளம்பும்போது மீனாட்சியிடம் கூட சொல்லிக் கொண்டு போக மாட்டாள். ஆரம்பத்தில் மீனாட்சி உள்ளே வேலையாக இருக்கும்போது ரம்யா அவள் பாட்டுக்கு கிளம்பி போய்விடுவாள். மீனாட்சி வீடு முழுவதும் ரம்யா ரம்யா என்று அழைத்தபடி தேடிக்கொண்டிருப்பாள். ஒரு சில நாட்கள் வாசலில் கார் வந்து நிற்க, கிளம்பி போகும் மருமகளை எங்கே போகிறாய் என்று கேட்க முடியாமல் தவிப்புடன் நின்றிருப்பார் மீனாட்சி. சரி, வந்ததும் கேட்டுக்கொள்ளலாம் என்று அவர் நினைக்க, கடைசியில் வீட்டுக்கு வருவது மகன் ரமேஷ் மட்டுமாகத்தான் இருக்கும். அதுவரை எங்கே போனாள், ரம்யாவை இன்னும் காணவில்லையே என்று தவியாய் தவித்துக் கொண்டிருப்பார். போதாததற்கு அவளுடைய மாமியார், மீனா, எங்கே என் பேத்தி ரம்யா என்று அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருப்பார். இதுவே வாடிக்கையாகிவிட மீனாட்சிக்குமே இப்போது தவிப்பு குறைந்திருந்தது. வீட்டில் இல்லை என்றால் மருமகள் அவளுடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். மனதை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்திருந்தார் மீனாட்சி. ரம்யா இப்படி போகும்போதெல்லாம் ரமேஷுக்கும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி திக் திக் என்றும் பயமாகவும் தான் இருந்தது. ஆபீஸ் முடிந்ததுமே நேராக என்னவோ ஏதோ என்று தயங்கிக் கொண்டே மாமியார் வீட்டில் போய் நிற்பான். ஆனால் இதுவே வாடிக்கையாகிவிட அவனுக்கும் பழகிவிட்டது. சில நேரங்களில் வேலையை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்வான். போய் கூப்பிடப் போவதெல்லாம் இல்லை, அவளே வரட்டும் என்று விட்டு விடுவான். ஒரு 4-5 நாட்களாகியும் அவள் வராவிட்டால் கடைசியில் மீனாட்சிதான், டேய், அவதான் சின்ன புள்ள, நீயும் அவ கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கணுமா என்று 31 வயது ரமேஷை 70 வயது கிழவனைப் போல விட்டு கொடுத்து போகச் சொல்வார் மீனாட்சி. அம்மா வீடு பக்கத்துல இருக்கிறதால அடிக்கடி போயிடுறா. ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும், அதையெல்லாம் பெருசுப்படுத்தாம நீயே போய் கூட்டிட்டு வந்துரு என்பார். இவன் கூப்பிட போன பிறகுதான் ஆர்டர் செய்த உணவை நிதானமாக சாப்பிட்டுவிட்டு இவனுடன் கிளம்புவாள். பிறகு கர்ப்பம் தரித்ததும் தாய் வீடே கதி என்று கிடந்தாள். குழந்தை பிறந்து 1 வருடம் கழித்துதான் வந்தாள். எல்லாவற்றிற்கும் தலை சாய்த்து பொறுத்து போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். குழந்தை வளரட்டும், பள்ளியில் சேர்த்ததும் இங்கேயே இருப்பாள் என்று எதிர்பார்த்தார்கள். குழந்தையை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் சேர்க்க வேண்டும் என்று ரம்யா ஆர்ப்பாட்டம் செய்ய எல்கேஜிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்த்திருந்தார்கள். இதில் குழந்தைகளை அழைத்து போக வர பள்ளியின் ஏசி பஸ், அதற்கு தனியாக வருடத்திற்கு 70,000, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயை எல்கேஜிக்கு கட்டிய பிறகும் பாதி நாட்கள் கூட குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. பள்ளியிலிருந்து நேராக அழைத்து கொண்டு அம்மா வீட்டுக்கு போனால் 2 நாள் கழித்து இவன் தான் போய் கூட்டி வர வேண்டும். ஒரு வழியாக எல்கேஜி முடிந்து யூகேஜி போன பிறகும் இதே கதைதான் தொடர்ந்தது. ரமேஷுக்கும் அவ்வப்போது கோபம் வரும். ஏதாவது பேசினால் உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவாள் ரம்யா. எல்லோரும் 10 மாசத்துல தானே பிறந்தோம், உங்க அம்மா மட்டும் உங்க கூடவே இருக்கிறாங்க. என் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்க தான் வழி இல்ல. 1க்கு 2 கிளடுங்க வீட்டை அடைச்சுக்கிட்டு கிடக்குங்க. இந்த லட்சணத்துல ஏன் அம்மாவை எங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்க முடியும்? அதனாலதான் நானே என் அம்மா வீட்டுக்கு போறேன். நான் என்ன பொழுதுக்கும் அங்கேயேவா இருக்கேன்? இங்கேதான் நிம்மதி இல்லைன்னு அங்க போனா அடுத்த நிமிஷமே வந்து நின்னுடுறீங்க. இப்படி சில பல தத்துவத்தையும் உரிமை உரையையும் முடித்துவிட்டு உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பி விடுவாள். என்ன ரமேஷ், இன்னும் கிளம்பலையா? அம்மா கேட்க, இதற்கு முதலில் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு எழுந்து ஹேங்கரில் இருந்த சட்டையை எடுத்தான் ரமேஷ். திடீரென்று ஏதோ விசித்திரமான ஒலி வரவே
ரமேஷ் திரும்பி பார்க்க அம்மா ஓடிக்கொண்டிருந்தாள் பாட்டியின் அறையை நோக்கி. இருமலோ என்று ரமேஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, ரமேஷ், பாட்டிக்கு என்னமா பண்ணுது, எனக்கு பயமா இருக்கு, ஓடி வா என்ற அம்மாவின் குரல் முடியும் முன்பே அங்கு வந்து நின்றான். சின்ன குட்டி என்று முணுமுணுத்த பாட்டியின் உதடுகள் அப்படியே நின்றுவிட்டது. அம்மா, அம்மா கத்திக்கொண்டே பாட்டியின் நெஞ்சை நீவிய மீனாட்சி சில நிமிடங்கள் கழித்து, ரமேஷ், உன் பாட்டியும் தாத்தா போன இடத்துக்கே போயிட்டாங்கடா என்று பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார். அப்படியே திகைத்து போய் பார்த்தான் ரமேஷ். அச்சச்சோ, நேத்தியில இருந்து சின்ன குட்டிய பார்க்கணும்னு உன் பாட்டி கேட்டது இதுக்குதானா? கடைசி வரைக்கும் அவங்க ஆசை நிராசையா போயிடுச்சே என்று அம்மா அழுதது ரமேஷின் மனதை சாட்டையால் அடித்தது போல இருந்தது. ஒருவேளை நான் ரொம்பவும் கையாலாகாதவனாக இருக்கிறேனோ, அதனால்தான் ரம்யா இவ்வளவு தென்னாவட்டாக நடந்து கொள்கிறாளோ? உடைந்து நின்றான் ரமேஷ். ஏண்டா ரமேஷ், குழந்தைய கூட்டிட்டு வந்து என் கண்ணுல காட்ட மாட்டியா என்று பாட்டி கேட்பது போல பாட்டியின் உயிரற்ற கண்கள் அவன் மேல்தான் நிலைத்திருந்தது. அப்படியே அம்மாவின் அருகில் உட்கார்ந்தவன் உடைந்து கதறி அழ ஆரம்பித்தான். சற்று நேரத்திலேயே சொந்த பந்தம் என்று வீடு நிறைந்து விட்டது. வெகு நேரம் கழித்துதான் குழந்தையை அழைத்து கொண்டு அம்மாவுடன் வந்தாள் ரம்யா. பாட்டியின் கடைசி யாத்திரை முடிந்து ரமேஷ் வீட்டுக்குள் வர, குழந்தையுடன் அவள் மாமியார் வசந்தி தயாராக வாசலில் நின்று இருந்தாள். குழந்தை அப்பா அப்பா என்று ஓடி வர, ரூபிக்குட்டி, இப்போ அப்பாவை தொடக்கூடாது, தீட்டு என்று அதை தடுத்து கையில் தூக்கி கொண்டாள் வசந்தி. இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இவனுடைய குழந்தை ரூபியை அழைத்து கொண்டு அவள் கிளம்பிவிட்டாள். யாரும் எதுவும் சொல்லவில்லை. ரம்யா மட்டும் பெயருக்கு இங்கு இருந்தாள். அடுத்த நாள் மாலை, நான் போய் குழந்தையை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப, வரும்போது பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது என்றான் ரமேஷ். ஒரு நிமிடம் யோசித்தவள் சரி என்று தலையசைத்து விட்டு போக, அவள் மனதில் என்ன ஓடியது என்பதை அவனால் கணிக்க முடியவில்லை. 3 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தாள் ரம்யா. அவள் மட்டும் தனியாக வந்தாள். குழந்தை அவளுடன் வரவில்லை. பாப்பா எங்கே என்றான் ரமேஷ் சுருக்கமாக. பெரிய காரியம் நடந்த வீட்ல குழந்தை இருக்க வேண்டாம்னு அம்மா சொன்னாங்க. அவளும் இங்க இருந்தா பயந்துடுவா, அதனால அம்மா கிட்டேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன் என்று ரம்யாவின் வார்த்தைகளை கேட்ட மீனாட்சியின் கண்கள் வலியால் சுருங்கியது. அமைதியாக நின்றான் ரமேஷ். அவன் ஏதாவது சொல்வான் என்று தயங்கி நின்ற ரம்யா அவன் எதுவும் பேசாமல் போகவே தைரியமாக வீட்டுக்குள் போனாள். அடுத்த 1 மாதம் இங்கே சில மணி நேரம் இருப்பதும் அங்கே பல மணி நேரம் இருப்பதுமாக ரம்யா இருந்தாள். அந்த மாதம் முழுவதும் குழந்தை வரவே இல்லை. ரமேஷ் நிறைய யோசித்தான். கடைசியில் ஒரு முடிவெடுத்தவன் தன்னுடைய டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை செய்தான். அம்மாவிடமும் எதுவும் சொல்லவில்லை. அவன் எதிர்பார்த்ததை விட விரைவாக கிடைத்தது டிரான்ஸ்ஃபர். ரம்யா, எனக்கு 1 மாதம் டெல்லியில ட்ரைனிங் இருக்கு. ரமேஷ் சொல்ல, என்ன திடீர்னு, எதுக்கு இந்த ட்ரைனிங் என்றாள் ரம்யா. ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு இந்த ட்ரைனிங் அவசியமா கம்ப்ளீட் பண்ணணும். ரமேஷ் சொல்ல, அப்படியா, அப்படின்னா சம்பளமும் ஜாஸ்தி வரும் இல்ல? கண்கள் விரிய ரம்யா கேட்க, ஆமாம் வரும் என்றான் ரமேஷ். அப்ப சரி, நீங்க போயிட்டு வாங்க, நானும் பாப்பாவும் என் அம்மா வீட்ல இருக்கோம் என்றாள் ரம்யா. அது எப்படி ரம்யா, இங்க அம்மா தனியா இருப்பாங்கல்ல? முன்னாடிதான் 2 கிழடுங்க வீட்டை அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவ, இப்பதான் பாட்டு இல்லையே. உன் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துடு, அம்மாவை பார்த்துக்கிட்டு எல்லாரும் இங்கேயே இருங்க என்றான் ரமேஷ். அது அது தயங்கிய ரம்யா, இல்ல இல்ல, அம்மாவுக்கு வேற யார் வீட்லயும் இருக்க சரிப்படாது. ஏன் அத்த, நீங்க தனியா இருந்துக்குவீங்கல்ல என்றாள் ரம்யா. மீனாட்சி மெதுவாக சரி என்பதாக தலையை அசைக்க, பாருங்க, அத்தையே தனியா இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க, நீங்க யோசிக்காம கிளம்புங்க என்றாள் ரம்யா உற்சாகமாக. மறுநாள் காலை ரமேஷ் சூட்கேஸுடன் கிளம்ப அவனுடனேயே கிளம்பிவிட்டாள் ரம்யா.
வலி நிறைந்த கண்களுடன் வெறுமையான முகத்துடன் வாசலில் வந்து மீனாட்சி கையை அசைக்க ரமேஷுக்கு முன்பாகவே ரம்யாவின் கேப் புறப்பட்டிருந்தது. சரியாக 15 நாள் இருக்க ரம்யாவிடமிருந்து போன் வந்தது ரமேஷுக்கு. ஏங்க, பாப்பாவோட ஸ்கூல்ல ஆண்டு விழா நடத்துறாங்களாம். நானும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் அனுப்பிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா நம்ம பாப்பாவும் அதுல டான்ஸ் ஆட போறா. கண்டிப்பா ஸ்கூல் வரணும்னு அவங்க மிஸ் சொல்லிட்டாங்க. ஸ்கூல் பஸ் இங்க வராது. அதனால காலையில சாயந்தரம் நானே கேப்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்துடலாம்னு இருக்கேன். சரி, அப்படியே செய் என்றான் ரமேஷ். கொஞ்சம் பணம் அதிகமா தேவைப்படும், அனுப்பிடுறீங்களா? ரம்யா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் மொபைலில் டொங் என்று சத்தம் வந்தது. மெசேஜை ஓபன் பண்ணி பார்க்க அவள் அக்கவுண்டில் 25,000 ரூபாய் கிரெடிட் ஆகி இருந்தது. பார்த்த ரம்யாவின் கண்கள் அப்படியே ஆச்சரியத்தில் விரிந்து போனது. எதிரில் நின்ற வசந்தி மகளின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து, என்ன என்று சைகையால் கேட்க, பணம் என்று சைகையாலேயே சொன்னாள் ரம்யா. எவ்வளவு என்று வசந்தி கேட்க, மொபைலை கீழே வைத்துவிட்டு ஒரு கையில் 2 விரல்களையும் அடுத்த கையில் 5 விரல்களையும் ரம்யா காட்ட ஆனந்த அதிர்ச்சியில் பூரித்து போனாள் வசந்தி. குழந்தை ரூபி படிக்கும் பள்ளியில் அந்த வார கடைசியில் ஆண்டு விழா நடக்க இருந்தது. கட்டாயமாக குழந்தை பள்ளிக்கு வந்துவிட வேண்டும் என்று மிஸ் சொல்ல, வேறு வழியின்றி குழந்தையை பள்ளிக்கு அழைத்து வந்தாள் ரம்யா. ரம்யாவும் அவள் அம்மாவும் கையசைக்க குழந்தை பள்ளிக்குள் சென்றது. அவர்கள் இருவரும் வந்த கேப் கண்ணில் இருந்து மறைய சற்று தள்ளி இருந்த தன் காரில் இருந்து இறங்கி வந்தான் ரமேஷ். ரமேஷ் மீனாட்சியும் பள்ளிக்குள் நுழைய அங்கே வருத்தமாக நின்று கொண்டிருந்த ரூபி இவர்களை கண்டதும் அப்பா, பாட்டி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள். இரு கைகளிலும் தன் பேத்தியை தூக்கிய மீனாட்சி நெஞ்சோடு அணைத்து பேத்தியின் முகம் முழுவதும் முத்தங்களை பதித்தார். மாலை 5 மணிக்கு ரம்யாவும் அவள் அம்மாவும் சாவகாசமாக பள்ளிக்கு வர அங்கு யாரும் இல்லை. ஆசிரியர்கள் மட்டுமே இருந்தனர். தன் மகளின் வகுப்பாசிரியையை தேடி பிடித்து ரூபி எங்கே என்று கேட்டாள் ரம்யா. திகைப்புடன் அவளை பார்த்த ரூபியின் மிஸ், என்ன மேடம், காலையிலேயே உங்க ஹஸ்பண்ட் அவசரமா அவங்க நேட்டிவ் போறோம்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாரே. நான் கூட பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன். என் குழந்தைக்கு பிராக்டிஸ் தேவை இருக்காது, அவ நல்லா ஆடுவா, நாளைக்கு ஸ்கூல் வந்துருவான்னு சொன்னாரே மிஸ் சொல்ல, உடனே ரமேஷுக்கு போன் செய்தாள் ரம்யா. நாட் ரீச்சபிள் என்று வந்தது. உடனே அம்மாவும் மகளும் கேபில் ஏறிக்கொள்ள கேப் ரமேஷின் வீட்டை நோக்கி விரைந்தது. வெளியில் ரமேஷின் காரும் இல்லை, பைக்கும் இல்லை. கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்தது. குழப்பத்துடன் ரம்யா கதவை தட்ட உள்ளே இருந்து ஒரு 50 வயது மதிக்கத்தக்க மனிதர் கதவை திறந்தார். ரம்யாவுக்கும் அவள் அம்மாவுக்கும் தூக்கி வாரி போட்டது. யார் நீங்க என்று ரம்யா கேட்க, அந்த கேள்வியை நான் கேட்கணும், ஏன் வீட்டுல வந்து நின்னுகிட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? அந்த ஆள் கத்தியதில் ரம்யாவுக்கும் அவள் அம்மாவுக்கும் காலடியில் இருந்த பூமி நழுவியது. தொடரும். இதன் அடுத்த பகுதி வரும் வியாழனன்று தங்களை வந்து சேரும். அனைவருக்கும் நன்றி.